ஏன் கோயந்தம்மா எங்க குழந்தைகளை சொன்னா முத்து நிலையெல்லாம் பிச்சு போட்டு கூட என்ன போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நீங்க இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற. அப்பவே உன் சீட்டை கிழிச்சிருக்கணும். அப்ப கொஞ்சம் நீ பர்சனாலிட்டியா இருந்தியேன்னு விட்டு வர, அது தப்பா போச்சு. ஏடா ரங்கடா இதெல்லாம் பாக்குறது இல்லையாடா? அதான் பாத்துட்டே இருக்கீங்களே. என்ன பாக்குற? சிறு வயசு பிள்ளை என்னடா பேச்சு? 13 வயசு ஆனா போதும்டா. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பிளாக் கார்டு போடணும்டா பிள்ளைகளுக்கு. முதலாளியம்மா கூப்பிடுறாங்க. ஏன் அந்த அம்மா வந்து நீ பார்க்க மாட்டாங்களா? மேனேஜர்னா நானே வந்து பாக்கணுமா? போடா. ஏய் அங்க போய் போட்டு கொடுத்துறாத. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா இந்த மாசமே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. அம்மா கருமலை காஞ்ச மலை அக்கா மலை வெள்ள மலை எல்லாத்துலயும் என் கொழுந்து அமோகமா விளைஞ்சிருக்குமா. இந்த வருஷம் சூப்பருங்கம்மா. அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. என்னங்கம்மா? நம்ம சத்யாவுக்கு 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. அம்மா என்ன சொன்னீங்க? நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிருந்துங்கம்மா. ஏண்டா 1000 பொய்ய சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க? 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க, 1/2 அடி பூனை குறுக்க போனா அவசகுணங்கிறானுங்க. போடா கூடு. ஐயோ என்னங்க பூனை குறுக்க போகுது? அவசரம் பிடிச்ச மாதிரி நமக்கு இந்த இடம் வேண்டாம், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் சொன்ன மாப்பிள்ளையோட பங்களா இதுதானுங்க. ஃபாரின்ல படிச்சவருங்க. பங்களா மாத்திரம் 3 ஏக்கருங்க. நீங்களும் ஒரு முறை வந்து எங்க பொண்ணை பாத்துட்டீங்கன்னா மத்த விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம். நான் தான் ஏற்கனவே பொண்ணு போட்டோல பாத்துட்டேனே. என் பையனும் நான் சொன்னா தட்ட மாட்டான். தட்ட மாத்திக்கலாமே. what do you say? தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ராமலிங்கம். குமாரசுவாமி என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னங்கம்மா இருக்கு? நான் நைட்ல தூங்குறதே இல்லைங்கம்மா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அமையணும். நான் பிள்ளையாருக்கு தேங்காயா உடைச்சிட்டு இருக்கேன். இது நல்லா அமைஞ்சு வந்திருக்கு. இதை முடிச்சிடணும். முடிக்காம விடவே கூடாது. ஐயா சூடா சூப்பு கேட்டாரு. ஐயா சமயம் எங்கேயோ காணோம். கணக்கு தெல்ல அவசகுணமா ஏயா ஐயோங்கிற. ஹலோ எஸ்டேட் அம்மாங்களா? ஆமா. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்களாமா? நீங்க யாரு? யாரோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுங்களேன். பாக்குவத்துல மாத்திட்டீங்களா? இல்லையே. நல்ல வேலை உங்க பையன் பொழைச்சானுங்க. ஏன் பொண்ணு பத்தி? ஐயா பொண்ணு ரொம்ப சங்கமான பொண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்ல முடியாது. என்ன இந்த டிரைவர் கூட 2 தடவை ஓடி போய் கும்பகோணத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தோம். 4 தடவை அபார்ஷன் பண்ணிருக்குதுங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கோலம் போடுறது குத்து விளக்கு ஏத்துறதெல்லாம் சூப்பரா ஏத்துங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்காதுங்க. ஆமாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டேட்டிங் போயிருங்க. மத்தபடி பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. என்ன பீர் குடிக்க வாங்கி மாறாது. டெய்லி ஒரு கேஸ் வாங்கணுங்க. அவங்க அம்மா இருக்காளே அமுக்கு உட்காந்துருப்பாளே. எப்படி பார்த்து பிரவுன் சுகர் பாத்தீங்க? அவங்க அப்பா இருக்கானே மொழியாங்கண்ணே ஃபில்டர் வெல்ஸ் பிடிப்பானே வில்சனா நினைச்சுங்க கஞ்சாங்க. ஆமாங்க எதுங்க நானுங்களா? நான் வந்துங்க அந்த பொண்ணுக்கு 4 தடவை அபார்ஷன் நடந்து சொல்ல பாருங்க. அதுல 2வது பண்ண ஆமாங்க 2வது குழந்தையோட அப்பனுங்க. என் மேல நம்பிக்கை இல்ல சொல்லுங்க. பக்கத்துல 3வது குழந்தையோட அப்பா இருக்காரு. அவர் வேணா பேச சொல்றேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தையும் நடத்தலாம். ஒரே டெலிபோன்ல ஒரு கல்யாணத்தையும் கெடுக்கலாம். நான் 2யும் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிருவோம் போல் இருக்கேன். நன்றா நீ கிச்சன் கேபினெட்டுக்கெல்லாம் வராத போ. அம்மா சூப்பு சூப்பரா இருக்குதுங்கம்மா. சும்மா கம கம கமன். சூப் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். வந்திருக்கிறவங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் போன் பண்ணா. ஐயோ எவனோ ஒருத்தர் ₹1 காயின்ஸ் இருக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கேன். அதுக்காக பொண்ணு நல்லா இல்லைங்கிறீங்களா? நம்ம அக்கௌண்டன்ட் போய் பொண்ணு பாத்துருக்காரு. சும்மா பாப்பாரா? எக்ஸ்ரே கண் அவருக்கு. ஒருவேளை அவருக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். இல்லையமா எந்த ராஸ்கோல போன் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மிதி மிதி மிதிச்சிருவேன். சூப்பர் மூஞ்சில் ஊத்திடுவேன். குமாரசுவாமி இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. இது அவனோட எதிர்கால பிரச்சனை. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அவங்கள போ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் எப்படிங்கம்மா